மேடம் மேடம் என் பையன் மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. அவன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான் மேடம். ஹலோ ஹலோ, முதல்ல உங்க பையன் யாரு, எந்த கேஸ்ல மாட்டிருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் அவன் தப்பு பண்ணிருக்கானா இல்லையான்றத அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மேடம், என் பையன் பேரு கதிர் மேடம். யாரோ ஒரு பொண்ணை பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அடிச்சிட்டான், அதனால அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது மேடம். ஓஹோ, அந்த கேஸா? அதோ லாக்அப்ல இருக்கான் பாருங்க உங்க பையன். கதிர், அம்மா ஏம்மா? எங்க போறீங்க? இங்க வாங்க. கதிர், ஜெயா இங்க இருங்க. இங்க வா, இங்க வா. காவியா, கொஞ்சம் பொறுமையா இரு காவியா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்குவோம். மேடம், எதுக்காக மேடம் அவனை லாக்அப்ல வச்சிருக்கீங்க? விசாரணைக்குன்னு தானே மேடம் கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்குள்ள எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டீங்களா? லாக்அப்ல வைக்காம ஒரு பொண்ண நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான். அவனை ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க வைப்பாங்களா? மேடம், யார் மேடம் அந்த பொண்ணு? அவளை எதுக்கு இவன் அடிச்சான்? இதோ இங்க உட்கார்ந்திருக்கா பாருங்க, இவதான் அந்த பொண்ணு. அவளதான் உங்க பையன் கை நீட்டி அடிச்சிருக்கான். ஜெயா, இவளா? பாத்தீங்களா அத்தை? இன்னும் இவ உங்க புள்ளைய விடாம தான் இருக்கா போல. இவ நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல அத்தை. ஏய், நீ இன்னும் திருந்தவே இல்லையா? அவனை விட்டு விலகி போகாம கால சுத்தின பாம்பு மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்க. பொண்ணு என்ன பண்றேன்னு பாரு. மாமா ஜெயா. இங்க வாங்க. என்ன உங்க முன்னாடி இருமா. அடிக்க வராங்க. இது ஸ்டேஷன் நினைச்சீங்களா, வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஏற்கனவே உங்க பையன் அந்த பொண்ணை அடிச்சிட்டு தான் உள்ள இருக்கான். இப்ப என்னடானா நீங்களும் அந்த பொண்ணை அடிக்க போனா என்ன அர்த்தம்? என்ன நீங்களும் எல்லாம் உள்ள போணுமா? மேடம் சாரிங்க மேடம், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க மேடம். இந்த பொண்ணால ஏற்கனவே எங்க வீட்டில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு மேடம். அந்த கோவத்துல தான் அவங்க. என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும் சார், ஒரு பொண்ண பப்ளிக் பிளேஸ்ல கை நீட்டி அடிச்சிருக்காரு, சட்டப்படி தப்பு. அந்த பொண்ணு கேஸ் கொடுத்திருக்கு, அதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க கடமை. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? பாத்தியாடா, இவளை பத்தி இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டியா? இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இவ கூட சுத்தாதன்னு தலை பட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச மதிக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அம்மா, நான் ஒண்ணு இவ கூட சேரலம்மா. நான் வேலை விஷயமா ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். இவ தான் குறுக்க வந்து வாண்டடா என்ன வம்புழுத்தா. அவ தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா. அதுக்கப்புறம் இந்த அம்மா வேற வழி இல்லாம நான் அவளை கை நீட்டி அடிச்சேன். ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி தொந்தரவு பண்றமேன்னு கொஞ்சமாவது உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா? எதுக்காக இப்படி வலிய வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ண துடிக்கிற? என்ன என்ன வேணாலும் பண்ணிட்டு போலான்னு நினைச்சா நான் சும்மா இருப்பேனா? அவனை சும்மா விட போறதில்ல. மேடம், இவ ரொம்ப மோசமானவ. என் பையனை பழி வாங்கறதுக்காக தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் மேடம், இவ பேச்செல்லாம் நம்பி என் பையனை ஏதாவது பண்ணிடாதீங்க மேடம். ஆமாங்க மேடம், இந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் மேடம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. தயவு செய்து நல்லபடியா விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க மேடம். இல்ல மேடம், இல்ல. இங்க பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏற்கனவே கமிஷனர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதனால இதெல்லாம் அப்படியே விட்டா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரஷர். மேடம், உங்களை கெஞ்ச கேட்டுக்கிற மேடம், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க மேடம். அவர் இல்லனா நானும் என் குழந்தையும் நிர்கதியா ஆயிடுவோம் மேடம். ப்ளீஸ் மேடம். இங்க பாருமா, நீ என்னதான் சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும்
ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. என்னது, எஃப்ஐஆர் போட்டீங்களா? என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? எதுவா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் விசாரிச்சிருக்கணும்ல மேடம். மேடம், அந்த பொண்ணு தான் ஏதோ பொய்யா இப்படி கேஸ் கொடுத்திருக்கானா? நீங்களும் இவ பேச்செல்லாம் நம்பி எஃப்ஐஆர் போடுவீங்களா? என்ன விட்டா ஆள் காலுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் வேலையை எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. ஐயோ மேடம், சாரிங்க மேடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த அர்த்தத்துல சொல்லல மேடம். யார் மேல குற்றம்னு நல்லபடியா விசாரிச்சிருக்கணும் தானே மேடம் சொல்றாங்க. சார், என்னால எதுவுமே பண்ண முடியாது. இனிமே நீங்க எது பேசினாலும் கோர்ட்ல தான் பேசணும். உங்க பையன் மேல தப்பு இல்லனா அங்க போய் நிரூபிச்சுட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. ஏங்க, என்னங்க இதெல்லாம்? இவ கூட தான் நீங்க பேசுறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது? காவ்யா, நான் சத்தியமா சொல்றேன், நான் அவ கூட எல்லாம் பேசுறதே இல்ல. பேசுறது இல்லைன்னா அப்புறம் எப்படி? ஐயோ, இப்ப கூட யாரையோ கிளையண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இவ தான் அந்த கிளையண்டா? இவளதான் பார்க்க போனீங்களா? ஐயோ, லூசா நீ? நான் உண்மையிலே கிளையண்ட பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். இவதான் வழியில வந்து மறைச்சு வம்பிழுத்து கேஸும் கொடுத்துட்டா. ஏ காவியா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. உன்கிட்ட போய் சொல்லிட்டு இவன் என்ன பார்க்க தான் வந்தான். ஐயோ, என் கூட ஃபியூச்சரை பத்தி நல்லாதான் பேசிட்டு இருந்தான். இடையில சின்னதா ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. திடீர்னு கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டான். ஏய், ஏன்டி இப்படி போய் சொல்ற? அம்மா, அவ சொல்றது எல்லாமே போய்மா. காவ்யா, அவளை நம்பாத. ம்ஹும். பொய்யெல்லாம் இல்ல. வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜே நான் காட்டுறேன். ஏங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்களால நானும் என் குழந்தையும் நடு தெருவுல நிக்க போறோம் பாருங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? உங்களை போய் நம்பின பாருங்க. நான் தான் முட்டாள், நான் தான் முட்டாள். ஏய் காவ்யா, சொன்னா கேளு காவ்யா. உனக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவதான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. போத நிறுத்துங்க. விட்டா பேசிட்டே போறீங்க. எல்லாரும் கிளம்புங்க முதல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. இதுக்கு மேல யாராவது பேசினா உங்க மேலயும் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவ, பாத்துக்கோங்க. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. முதல்ல நம்ம லாயர் கிட்ட நீங்க பேசுங்க. இப்ப பேசுறேம்மா. நீ போய் உட்காருமா. சரிங்க மேடம். என்னங்க ஆச்சு? லாயர் எடுத்தாரா? ஜெயா, வக்கீல் போனு நாட் ரீச்சபிள் வருது ஜெயா. என்னங்க இது? இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல ஜெயா. ஏங்க, இன்னும் இங்க என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. கோர்ட்ல வந்து உங்க பையன் மேல தப்பில்ல நிரூபிச்சுட்டு அப்புறம் கூட்டிட்டு போங்க. இங்க நிக்க கூடாது, கிளம்புங்க. எங்க அம்மா, என்ன நம்புங்கம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. அங்கெல்லாம் போக கூடாது, கிளம்புங்கன்றல. ஜெயா, வா நம்ம வெளியே இருக்கலாம். ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா, அப்பா, என்ன கூட்டு போயிடுங்கப்பா. அம்மாடி, மாமா, இந்திரா, அக்கா என்ன சொன்னாங்க? அம்மாடி, எஃப்ஐஆர் போட்டாங்களாமா. இனிமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்கன்னு ஏதோ இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்றாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களா? எப்படி மாமா, அதுக்குள்ள எப்படி போட முடியும்? அம்மா, நான் அதைத்தாம்மா கேட்டேன்.
ஆனா அவங்க சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் வக்கீல் வச்சு பேசலான்னு அவரை ட்ரை பண்ணம்மா. ஆனா அவர் ரீச்சபிள் ஏரியால இல்லம்மா. இந்திரா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவரை உள்ள வைக்கிறதுலே குறியா இருக்காங்க. நீ எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துடுடி. அக்கா நீ அழாதக்கா, நான் பேசி பாக்குறேன், நீ அழாத. அத்தை நம்ம பேசிக்கலாம் அத்தை. மாமா வாங்க நம்ம பேசிக்கலாம், ஒண்ணும் இல்ல வாங்க. ம் சரி. மேடம் என் பேர் இந்திரா. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல என் மாமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ரோட்ல வச்சு ஒரு பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, அதனால அரெஸ்ட் பண்ணோம். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா மேடம்? அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு எதுவுமே விசாரிக்க மாட்டீங்களா? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல யார் நீ? கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க மேடம். நீங்க விசாரிச்சீங்களா இல்லையா? ஏய், சொல்ல முடியாது. உன்கிட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? எஃப்ஐஆர் போட்டாச்சு, போய் கோர்ட்ல பாத்துக்கப்பா. வந்துட்டா பெரிய கலெக்டர் மாதிரி கேள்வி கேக்குறதுக்கு. கலெக்டர்னா கேள்வி கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்ப பதில் சொல்லுங்க மேடம். நீங்க இந்த கேஸ விசாரிச்சீங்களா இல்லையா? ஏய், என்ன பேசிக்கிட்டே இருக்க? மேடம் ஒரு நிமிஷம். I'm Indra IAS, training collector of Kanjipuram. சாரி மேடம், நீங்க யாருன்னு தெரியாம. பரவாயில்ல. சாதாரண மக்கள்னா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கிள்ளுக்கீரை தானே. அதெல்லாம் விடுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த கேஸ விசாரிச்சீங்களா இல்லையா? அது மேடம் வந்து இல்ல மேடம். மேடம், நீங்க ஏன் பம்புறீங்க? அவன் என்ன கை நீட்டி அடிச்சிருக்கான். நீங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். மேடம், அவ தான் முதல்ல அடிச்சா. அதுக்கப்புறம் தான் நான் வேற வழி இல்லாம அவளை அடிச்சேன். ஆ? நான் அவளை அடிச்சது தப்புனா அவ என்ன அடிச்சது மட்டும் சரியா? மேடம், இவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்கிற பர்சனல் பிரச்சனையில தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரோஷினி தான் ஏதாவது பிளான் பண்ணி அவரை மாட்டி விட்டுருப்பா. விஷயம் என்னன்னு தெரியாம முழுசா விசாரிக்காம அவசரப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு அவரை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இதுக்கு என்கொயரி வச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஆ, ஆனா அவரு இந்த பொண்ண கை நீட்டி அடிச்சது தப்பு இல்லைன்னு ஆயிடாதுல. அதனால சட்டப்படி அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும். அது தப்புதான் மேடம். என்னதான் இருந்தாலும் 4 பேர் பாக்குற மாதிரி ஒரு பொண்ண மாமா கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுதான். அதுக்காக வேணும்னா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு அவரை வெளியே அனுப்புங்க. மேடம், நீங்க யோசிக்காதீங்க. இதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. நான் என்னோட சொந்த ஜாமீன்லயே எடுக்கிறேன். ஆ, அப்படின்னா ஓகே மேடம். நீங்க சொந்த ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன? தாராளமா அவரை நீங்க கூட்டிட்டு போங்க. ம். நீ என்னம்மா சொல்ற? ஓகே மேடம். கான்ஸ்டபிள் மேடம். அவரை வெளியே கூட்டிட்டு வா. ஓகே மேடம்.
தேங்க்யூ ஸோ மச் மேடம். வெல்கம் மேடம். இந்தாங்க. இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. கையெழுத்து போட்டு. ஏண்டி அந்த பக்கம் ரோஷியோட சேர்ந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இந்த பக்கம் என்ன ஜாமீன்ல எடுக்கிறியா? கூடிய சீக்கிரம் உன்னோட இந்த டபுள் கேமை கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன்டி. மேடம், நீங்களும் ஒரு சைன் பண்ணிடுங்க மேடம். எஸ் மேடம். ஓகே மேடம், நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ மேடம். இல்லம்மா, ஏங்க ப்ளீஸ்ங்க, இனிமே இந்த மாதிரி காவியா, பண்ணாதீங்க. நான் ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம குழந்தை முகத்தை ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாருங்க. காவியா, நான் எந்த தப்பு செய்யல காவியா. இந்திரா, அம்மா, ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா. என்னங்க நீ மட்டும் இல்லைன்னா ஒன்றும் செய்யவே கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். கோர்ட்டு கேஸ்னு நான் குழந்தைய வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன்டி. என்னக்கா நீ நான் எதுவும் பண்ணலம்மா. அழாதக்கா. ஏங்க, நான் இருக்கும்போது உடனே உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவேனா? அழாம இரு. அதான் வந்துட்டார்ல வெளிய. மடி வாங்க போலாம். ம். வாங்க. என்னக்கா இன்னும் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? இந்திரா, என்ன பண்றதுனே தெரியல இந்திரா. இவர் ஏன் தான் இப்படி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியவே இல்ல. அவர் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் உடைச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லக்கா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ இவ்ளோ சீரியஸா யோசிக்க வேண்டாம் தான் எனக்கு தோணுது. இல்லடி, நீ முன்னாடி சொன்னப்பெல்லாம் நான் கேட்கவே இல்ல. அவரை கண்மூடித்தனமா நம்பினேன். ஆனா அவரு இன்னும் திருந்தவே இல்லைன்னு நான் அதை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் அவர் மேல நம்பிக்கை வைக்க போறதே இல்ல. அவசரப்படாதக்கா. நேத்து நடந்ததுக்கு அந்த ரோஷினி தான் காரணம்னு நினைக்கிறேன். அவ தான் பிளான் பண்ணி அவரை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கணும். இவரா போய் ரோஷினிய மீட் பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியா சொல்ற? இவரா போய் அவளை பாத்திருக்க மாட்டார்ல? கண்டிப்பா வாய்ப்பே இல்லக்கா. அந்த பொண்ணு தான் ஏதோ பிளான் பண்ணி வர வச்சிருப்பா. அப்படி இல்லனா வழியில எங்கேயாவது பார்த்து கலாட்டா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பா. அவளை மட்டும் சரி பண்ணிட்டோன்னு வை, எந்த பிரச்சனையுமே இருக்காதுக்கா. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்காரர் தானா சரியாயிருவாரு. ஏதோ நீ சொல்றதுனால மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனாலும் எனக்கு அவர் மேல முழுசா நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதெல்லாம் சீக்கிரமா எல்லாம் சரியாயிரும்க்கா. இங்க பாரு, நீ எதையும் போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸா இரு. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ரிலாக்ஸா இருக்கா? சரிடி. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அத்தை ஏதாவது கேட்டா மட்டும் சொல்லிடுறியா? சரிடி, நான் சொல்லிடுறேன். நீ போயிட்டு வா. சரி, பாத்துக்கோ. சரி இந்திரா. டேய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எங்க மானத்தை வாங்கறதுக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுவியா? டேய், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படியே பண்ணிட்டு இருப்ப? கொஞ்சமாவது திருந்தணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு? அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா.
அவ தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன மாட்டி விட்டுருக்கா. டேய் வாய மூடுறா. அவளை போய் பார்க்க கூடாது, அவகிட்ட பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் நீ அவளை பார்த்திருக்க. அப்படின்னா என் பேச்சுக்கு என்னடா மரியாதை? ஐயோ அம்மா, உண்மை என்னன்னு தெரியாம நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்காதீங்கம்மா. நான் என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் அவளை பார்க்க போகவே இல்லை. அவளதான் வாண்டடா வந்து என்கிட்ட பேசினா. அப்ப கூட நான் அவாய்ட் பண்ணிட்டு போக தான் ட்ரை பண்ணேன். ஆனா சம்மந்தமே இல்லாம பிளான் பண்ணி வம்பிழுத்து என்ன போலீஸ்ல மாட்டி விட்டாமா. தயவு செஞ்சு நம்புங்கம்மா. அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அக்கா, எனக்கு என்னமோ கதிர் சொல்றதா உண்மையா இருக்கும்னு தோணுது. அந்த ரோஷினி தான் ஏதோ பிளான் பண்ணி நம்ம கதிரை மாட்டி விட்டுருக்கா. ஆமா சித்தி. அக்கா, அவ செஞ்சதுக்கெல்லாம் நீ கதிரை திட்டுறது எப்படிக்கா நியாயமா இருக்கும்? ஏய் நீ சும்மா ரெடி. இவன் இன்னும் திருந்தாம சுத்திட்டு இருக்கான். இவன் சரியா இல்ல. இல்லனா எதுக்காக இவன் மேல அவ கேஸ் கொடுக்க போறா? ஐயோ அக்கா, நீ என்னக்கா இப்படி பேசுற? அவ கேஸ் கொடுத்ததே நம்ம கதிர் அவளை விட்டு விலகி போன வெறுப்புல தானே. அக்கா, சப்போஸ் இப்ப கதிர் அவ கூட பழகிட்டு இருக்கான்னு வை, அவ எதுக்கு இவன் மேல கேஸ் கொடுக்க போறா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னவோ இதையெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் தேவையில்லாத அசிங்கம் தானே. ஏண்டா, இதுவே ஏதாவது பெரிய கேஸா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லு?